வணக்கம் நண்பர்களே! ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டைக்கினோட 3 ஸ்டார் இன்வெர்ட்டர் ஏசி பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கார் அண்ட் பைக் வீடியோஸ் நெறைய இருந்தது. அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மின்சாதன பொருள் பத்தி பார்க்க போறோம். ஏன் அப்டின்னா, இது நான் வீட்டுக்காக பர்சனல் யூஸ்க்காக வாங்குனது. அண்ட் இது ஒரு யூசர் ரிவ்யூன்னே சொல்லலாம். இது நான் 1 மந்த் நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா, 34,690 வாங்குனேன். 110 ஏசி தான். பட் அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கா? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே டீட்டெயில்டா பார்க்கலாம். நீங்களும் ஏசி வாங்கணும் அப்படின்னா, இந்த ரூமோட சைஸ்க்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த மாடலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ATKL 35UV 16W தான் வந்து இன்டோர் யூனிட்டோட மாடல். இது எக்ஸ்டீரியர் அதாவது கம்ப்ரஸரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, RKL 35UV 16Wங்க. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி கம்ப்ரஸருக்கும், 5 இயர்ஸ் வந்து பிசிபி போர்டுக்கும் குடுக்குறாங்க. மேட் ஒயிட் ஃபினிஷிங்கில அழகாவே இருந்துச்சு. அண்ட் ஸ்டெபிலைசர் தேவையில்ல இன்வெர்ட்டர்னால. 130 வாட்ஸ்லேருந்து 285 வாட்ஸ் வரைக்கும் ஸ்டெபிலைசர் இல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நானும் ஸ்டெபிலைசர் போடலை. டைக்கின் பிராண்டிங் லெஃப்ட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் பிராண்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டார்னு சொன்னோம் இல்லையா? எஸ். இந்த 3 ஸ்டார் குடுத்துருந்தாலும், இந்த இசர் ரேட்டிங் வந்து 4க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங் வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் 2024 வரைக்கும் டைக்கின் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாடல் இந்த ATKLன்னு சொன்னேன்ல, அந்த மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் கூலிங் கெப்பாசிட்டி. அது எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ, அவ்வளோக்கு கூலிங் நல்லாயிருக்கும். இது வந்து 680 யூனிட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கன்சம்ப்ஷன் பண்ணணும்னு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும் வந்திருக்குங்க. இதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ், எந்த டைமில் கால் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஆன் ஆஃப்னு இருக்கு இல்லையா? அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஏசியில் ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளேயில் எதுவுமே வராது. டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. எஸ், இந்த டிஸ்பிளேன்ற பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வரும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெர்ட்டரோட அவுட்புட் வந்து நம்பர்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஒரு 5 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூமோட டெம்பரேச்சர் வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். திரும்பவும் ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து இதில் காட்டணும். ரிமோட்லேயும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 விதமாக டிஸ்பிளே வந்து இதில் வரும். யூனிக்கான ஃபீச்சர். பவர் சில்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக வந்து டர்போ கூலிங் சொல்லுவாங்க மற்ற ஏசியில். அந்த மாதிரி இது ஸ்பீடாக கூல் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் ஆப்ரேஷன். பட் ரொம்பவே ஸ்பீடாகவே இருந்துச்சு. அடுத்து ஸ்விங்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் 4 வே ஸ்விங், அதாவது 3D கூலிங் சொல்கிறாங்க. மேலே அதாவது ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் வந்து இது ஸ்விங் ஆகுது. ஸோ ரூம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 3D டைமென்ஷனில் அழகாக வருது. உள்ளே பாருங்கள் ஃபின்ஸு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப் டவுனில் வரும். ஸோ 4 வே ஸ்விங் வந்து இதில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் மோடு இருக்குது. அப்புறமா ட்ரை மோட், அப்புறமா சில் மோட்னு வந்து 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேன்ன்ற பட்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன் ஓடுறதுக்கு, அதுக்கப்புறமா குவைட் ஆப்ஷன் வந்து ஃபேன் ஓடுற ஸ்பீடே கேட்காது. இந்த ஃபேன் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 லிமிட்ஸாக வருது. ஸோ ஒரு டைமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட் வந்து ரிமோட்டில் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏசியோட கூலிங் வந்து வரும். ஸோ அந்த ஃபேன் லிமிட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்கானமி மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து எக்கானமியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது உங்களுக்கு கரண்ட் பில் வந்து சேவ் ஆகும். ரிமோட்லேயும் பார்த்தீங்கன்னா, எக்கானமின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேலையும் வந்துரும். ஸோ அதான் வந்து எக்கானமி ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோண்டா ஏர்ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏசி மற்ற ஏசியில் இல்லாத போல் ஒரு ஃபீச்சர். ஏசி வந்து மேலே ரூஃபில் போகும். நம்ம மேலே படாது. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். டைமரை பொறுத்த வரைக்கும் வந்து டைமர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏசியில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து லைட் க்ளோ ஆகும். ஸோ அது வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். எந்த டைமில் ஆன் ஆகும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும். திருப்பி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து ஏசியிலேருந்து போயிடும். ஸோ டைமரில் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைல்ட் லாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சில் அண்ட் எக்கானமி இந்த 2 பட்டனையும் வந்து ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ரிமோட்டில் பாருங்கள் நல்லா ஒரு சைல்ட் லாக் போல் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது லாக் ஆகிடுச்சு. ஸோ தட் நீங்கள் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அந்த எடுத்து விளையாடுவாங்க. அதனால் நீங்கள் சைல்ட் லாக் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சைல்ட் லாக் ஃபீச்சர். அடுத்தது பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுலேயும் ஹைடனாக கொடுத்துருக்காங்க. ஸ்விங்குன்ற பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆக்சுவலாக ஏசி ரன் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளேயில் பாருங்கள் எதுவுமே வரல. அதுக்கப்புறமா அந்த டெம்பரேச்சர்ன்ற பட்டனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த எல்டி அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஹெச்ன்னு இருக்குது. ரிமோட்டில் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. திருப்பி ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ டிஸ்ப்ளேவே இருக்காது. பட் ரிமோட்டில் மட்டும் இருக்கும். ஆனால் வந்து ஏசி ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஹை, லோ இல்லைனா டிஸ்ப்ளே வேணாம்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் நைட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா ஏசியில் எந்த லைட்டுமே எரியாதுங்க. ஸோ ரிமோட்டில் மட்டும் உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். திருப்பி ஒரு ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோலேயே வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்ப்ளே. ஃபில்டர்ஸ் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு பல்ஜிங் இருக்கும். அதே போல் அந்த பக்கமும் இருக்கும். 2 பக்கமும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஆகிருது. அப்படியே ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்கிறது. இந்த ஃபில்டர்ஸ் வந்து 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா PM 2.5 ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் 1.0வே கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸில் தான் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபில்டர்ஸுங்க. 1 மந்த் ஆகிடுச்சு. பட் டஸ்ட்லாம் எதுவும் இல்லை, நீட்டாகவே இருக்குது. திருப்பி லாக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து லாக் ஆகிடுது. அடுத்தது இந்த ஏசியோட ஹைலைட்டட் ஃபீச்சர் டியூ க்ளீன்னா பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏசியை வந்து அதுவே க்ளீன் பண்ணிக்கும். எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மலாக ஏசி ரன் ஆகும்போது இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே உள்ளே போய்ட்டு சேர்ந்துடும். ஸோ கூலிங் வராது, பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், ரூம்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த டியூ க்ளீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த காப்பர் காயில் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு 65 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கூல் ஆகும். அது கூல் ஆகிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். அதே போல் வெளியில் இருக்கிற கம்ப்ரஸரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். ஸோ தட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 5 to 7 டிகிரிக்கு வந்துடும். ஸோ ஐஸ் கட்டி போல் உள்ளே உருவாயிரும். காயில் எல்லாமே வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிடும். அண்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து அடுத்தது கூல் டவுன் பண்ணும். ஸோ ஏற்கனவே வந்து ஃபுல் கூலாக இருக்குது. திருப்பி அதை டவுன் பண்ணி மொத்தமாக ஒரு 95 மினிட்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் ரன் ஆகும். இந்த ஆப்ரேஷன் ரன் ஆகும்போது யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளீன் பண்ணணும். இந்த டியூ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். அண்ட் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து இந்த PM 1.0 ஃபில்டர்ஸ்ன்னு சொன்னல, இதுதான் அந்த ஃபில்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து போடுவாங்கன்றதையும் சொன்னாங்க. அண்ட் இது ஏசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது ஃபுல்லாமே இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஃபுல்லாமே நல்லா நீட்டாகவே க்ளோஸ் ஆச்சு. ஸோ எந்த ஒரு கேப்பும் இல்லை. ஸோ பக்காவான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ரெசர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் இல்லாமல் க்ரேவும் இல்லாமல் ஒரு மிக்சடான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து நல்லாவே இருந்துச்சு. டைக்கின் வந்து R32 கேஸில் தான் ரன் ஆகுது. முக்கியமாக அந்த R32 கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதே டைக்கின் தான். மற்ற எல்லா பிராண்டுக்கும் R32 கேஸ் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் டெக்னாலஜி ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயரிங்னே சொல்லலாம். இந்த ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒயரிங் வந்து உள்ளேருந்து வெளியே வந்து இங்கே தான் கனெக்ஷன் வருது. அதாவது பவர் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர் வரும். கம்ப்ரஸரில் இருந்து தான் உள்ள இன்டோர் யூனிட்டுக்கே போகுது. ஸோ தட் பவர் வந்து இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஆச்சுன்னா வெளியிலே வந்து ஃபயர் ஆகிடும். உள்ளே தூங்குறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த ஒயர் வந்து நம்ம மாற்றணும். இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆச்சு எனக்கு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த RKLன்ற டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. பவர் கன்சம்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டிக்கரிங்லேயும் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஃபின்ஸ் வருது அவுட்டோர் யூனிட்டில். ஸோ தட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகாது. ஆன்டி கொரோஷன் இருக்குது. சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூ ஃபின் கோட்டிங் வந்து காப்பர் காயிலோட தான் வருது. சென்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டோட ரப்பரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக ஆச்சு எனக்கு. அண்ட் இந்த பைப்பும் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் கணக்கில் நான் வாங்கினேன். ஒரு மீட்டர் 30 ரூபான்றதில் வாங்கினேன். அண்ட் இந்த துணி சுற்றிருக்காங்க இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்கில் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 1000 ருபீஸ் வந்து வந்துச்சு. 34,690 இல்லாமல். நண்பர்களே, இந்த ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 ஏசியாக இருந்தாலும் கூலிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த ஏசியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீமியமான மேட் ஃபினிஷிங் ஒயிட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் ஏசி பிராண்ட் லைக் LG, சாம்சங், பேனாசோனிக் கூடலாம் இதை கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. இது கூட நீங்கள் மிட்சுபிஷி, ஜென்ரல், ஹிட்டாச்சி அது போல் ஏசியை கம்பேர் பண்ணலாம். இந்த ஏசியை வந்து பார்த்திங்கன்னா நான் தாராளமாக மற்றவங்களுக்கும் வந்து சஜஷன் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.